வழக்கமாக எத்தனையோ ஆலயங்களிலும் இலக்கிய மேடைகளிலும் பேசி முடித்தவர்கள்தான் நாங்கள் எல்லோரும். இதை நான் ஆணவத்துக்காக சொல்லவில்லை. இந்த மேடையிலே ஏறுகிற பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே ஒரு நடுக்கம் பிறக்கிறது என்ற உண்மையை நான் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு காலத்திலே வாரியார் சுவாமிகள் அவர்கள் எங்கள் இலங்கைக்கு வருகிற பொழுது அவரை தூரத்திலே இருந்தேனும் பார்க்க முடியாதா என்று தவம் கிடந்தவர்களிலே நானும் ஒருவன். அவர் இலங்கைக்கு வந்தால் அவருடைய காலில் விழுந்து வணங்கிவிட முடியாதா என்று ஏங்கி கிடந்த எத்தனையோ பேரை, தவம் கிடந்த எத்தனையோ பேரை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன். வாரியார் சுவாமிகளுடைய அந்த அவர் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணிலே இத்தகைய ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது நான் நினைக்கிறேன், நான் போன பிறவியிலே செய்த ஏதோ புண்ணியம் காரணமாகத்தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மகானை, ஒரு அவதார புருஷனை ஈன்றெடுத்த இந்த மண்ணிலே நின்று பேசுவது என்பது எங்களுடைய தவப்பயன் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை அறிமுகப்படுத்திய புகழனார் ஐயா போன்றவர்களெல்லாம் அவர்கள் பேசுகிற பொழுதே அவர்களுடைய ஞானம் தெரிகிறது. நாங்கள் ஏதோ விதிவசத்தாலே பேச்சாளர்களாக மாறியவர்கள். நான் இவர்களை சொல்லவில்லை, முக்கியமாக என்னை சொல்லுகிறேன். கோயிலுக்கு கோபுரம் கட்டி அந்த கோபுரத்தினுடைய உச்சியிலே தங்க கலசத்தை வைப்பார்கள். அப்படி வைக்கப்படுகிற தங்க கலசத்தை தயாரிப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்வார்கள். எத்தனையோ பேருடைய பங்களிப்பு அந்த தங்க கலசங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இருக்கும். ஆனால் அந்த தங்க கலசங்கள் வைக்கப்பட்ட பிறகு அதிசயமாக திடீரென்று அடிக்கிற சுழல் காற்றிலே எங்கேயோ ஒரு மூலையிலே கிடக்கக்கூடிய அந்த குப்பையிலே இருக்கக்கூடிய ஒரு கடதாசி கூட காற்றில் பறந்து அந்த தங்க கலசத்துக்கு மேலே போய் அமர்ந்து விடுவதை நாங்கள் வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் தங்க கலசங்கள். இதற்காக நியமிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு வந்தவர்கள். இலங்கையினுடைய எங்கேயோ ஒரு மூலை கிராமத்திலே இருந்து இந்த பெரியவர்களுடைய உரையெல்லாம் கேட்ட காரணத்தினாலே அவர்கள் அடித்த அந்த காற்றிலே எழும்பி வந்து இந்த தங்க கலசங்களுக்கு நடுவராக இருக்கிற வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது முருகனுடைய அருளன்றி வேறொன்றும் இல்லை. கடந்த 2 ஆண்டுகளாக ஐயா அவர்கள் என்னை பலதரம் சந்தித்து சொற்பொழிவுக்கான எல்லா ஆயத்தங்களும் செய்து வைத்துவிட்டு இங்கே காத்திருந்தார். ஏதோ விதிவசத்தால் இந்த 2 ஆண்டுகளும் கூட என்னால் இந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லை. அதனாலே இந்த முறை ஐயா என்னிடம் வருவார், என்னை பேச கேட்பார் என்று நான் ஒரு கிஞ்சித்தும் நினைத்திருக்கவில்லை. ஒத்துக்கொண்டு விட்டு வராத இவனுக்கு இனி என்ன வாய்ப்பு என்று நினைத்து என் மேல் கோபம் கொள்வார் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். அதிசயமாக அவர் யார் மரபில் வந்தவர் என்பது தெரிகிறபடியால் சொல்லுகிறேன். அதிசயமாக இம்முறையும் என்னை சந்தித்து நீங்கள் இந்த விழாவிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த மண்ணிலே, இந்த ஞான பூமியிலே என்னை உட்கார வைத்த அந்த பெருமைக்காக உங்கள் திருவடிகளை 1000 தரமாக நான் வணங்கி மகிழ்கின்றேன். அவர்கள் கீழே உட்கார்ந்து எங்களை மேலே உட்கார வைத்து பேச வைத்திருக்கிறார். ஔவையார் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்று ஒரு குறள். மேலே உட்கார்ந்திருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் மேலானவர்கள் என்று அர்த்தம் இல்லை. கீழே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் கீழானவர்கள் என்று அர்த்தம் இல்லை என்று அன்றைக்கு திருவள்ளுவர் இந்த மேடையை நினைத்துத்தான் இந்த குறளை சொல்லியிருப்பாரோ என்று நான் நினைக்க வேண்டி இருக்கிறது. பெரியோர்களே,
இந்த மண்ணையும் மக்களையும் பார்க்கிற பொழுது என் உள்ளம் கசிகின்றது. வாரியார் சுவாமிகளை நான் சொன்னது போல தூர இருந்து பார்த்து, பிறகு கொஞ்சம் கிட்டே பார்த்து, அதற்கு பிறகு காரைக்குடி கம்பன் விழாவிலே அவர் தலைமையிலேயே பேசுகிற ஒரு பெருவாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாரியார் சுவாமிகள் வாழ்ந்த மண்ணில், பிறந்த மண்ணிலே ஒரு வழக்காடு மன்றத்துக்கு நான் நடுவராக இருக்கிறேன் என்பதை இந்த நிமிடம் வரை என்னால் நம்ப முடியாமல் இருக்கிறது. இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியறிதலை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சைவ சமயம் மிகப்பெரிய சமயம். இந்த சமயத்துக்கு நிகரான ஒரு சமயம் உலகத்திலே இருக்குமா என்று கேட்டால், என்னை பொறுத்தளவிலே, எனக்கு தெரிந்த அளவிலே, என் அறிவுக்குட்பட்ட அளவிலே சைவ சமயத்துக்கு நிகரான ஒரு சமயம் உலகத்தில் எங்கும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் சொல்வதால் மாற்று சமயங்களை நான் தாழ்த்துகிறேன் என்று யாராவது நினைத்தால் அது தவறு. என்னுடைய சமயம் உயர்ந்தது என்று சொல்லுகிற உரிமை எனக்கு உண்டு. என்னுடைய தாய் அழகானவள் என்று நான் சொன்னால், அதற்கு அப்படியானால் என் தாய் அழகில்லையா என்று கேட்கிறவன் முட்டாளாக இருக்க முடியுமே தவிர நான் முட்டாளாக இருக்க முடியாது. அவன் அப்படி நினைக்கிறான் என்பதற்காக என் தாயினுடைய அழகை நான் சொல்லாமலும் இருக்க முடியாது. அதனால் சமய பேதங்கள் என்கின்ற அந்த எல்லையிலே நான் ஒரு நாளும் அகப்பட்டதில்லை. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவன் மூடன், உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர்வொருளானது தெய்வம் என்ற பாரதியினுடைய கூற்றிலே நம்பிக்கை வைத்திருக்கிறவன் நான். அந்த நம்பிக்கையோடு தான் சொல்லுகிறேன், நம்முடைய சைவ சமயத்துக்கு நிகரான ஒரு சமயம் இந்த உலகத்திலே இருக்க வாய்ப்பில்லை. எல்லா சமயத்தவர்களும் தங்கள் தங்கள் சமயத்தை இப்படித்தான் சொல்கிறார்கள் என்று சில பேர் நினைப்பீர்கள். நான் அப்படி என் சமயத்தை புகழ வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. இந்த உலகத்திலே சமயம் என்பது ஒரு மனிதனுக்கு எதற்கு தேவை, சமயம் நமக்கு எதை தரப்போகிறது என்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை படித்தால், வைத்தியம் படித்தால் வைத்தியம் செய்யலாம், சட்டம் படித்தால் கோர்ட்டில் போய் வழக்காடலாம், பொறியியல் படித்தால் கட்டிடம் கட்டலாம். அப்படி சமயம் படித்தால் நமக்கு கிடைக்கப் போகிற பயன் என்ன? இந்த கேள்வியை நாம் சிந்தித்தாக வேண்டும். சமயம் படித்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், மற்ற எந்த கல்வியும் தராத ஒன்றை இந்த சமயம் என்கின்ற கல்வி நமக்கு தரும். அது என்னவென்றால் ஆன்ம விடுதலை. இந்த ஆன்ம விடுதலையை பெற வேண்டுமானால் வேறு எந்த கல்வியாலும் பெற முடியாது, நம் சமய கல்வியால் தான் பெற முடியும். இது எல்லா சமயத்துக்கும் பொதுவான ஒரு செய்தி. இதிலே சைவ சமயம் எங்கே மேலோங்கி நிற்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டால், சைவ சமயத்தை பெரியவர்கள் வகுத்தார்களோ இறைவன் வகுத்தானோ இதற்கு எந்த பதிலும் நான் சொல்ல முடியாது. இறைவன் வகுத்ததாகவே நம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு அணுவையும் சைவ சமயத்தில் திட்டமிட்டு அமைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய வடிவம், நம்முடைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள், அதுபோல ஆலய வடிவங்கள், அதிலே செய்யப்படுகிற சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படுகிற வழிபாட்டு முறைகள், இவை எல்லாம் எப்படி இவ்வளவு அழகாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு சைவம் உயர்ந்திருக்கிறது. நான் சொன்னேனே, ஆன்ம விடுதலை தான் சமயத்தினுடைய ஒரு பங்களிப்பு என்று சொன்னால், நான் நினைக்கிறதுண்டு, ஆன்ம விடுதலையை தர வேண்டிய சமயம் நம்மை கட்டுப்படுத்துமா? நம்மை கட்டுப்படுத்தினால் அது எப்படி விடுதலையாகும்? சமயம் என்பது ஆன்ம விடுதலையை தர வேண்டும் என்றால், விடுதலை என்பது நம்மை சிறைப்பிடிக்க கூடாது. சிறைப்பிலிருந்து விடுபடுவதுதான் விடுதலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பல சமயங்கள் என்ன செய்கின்றன என்று கேட்டால், ஆன்ம விடுதலையை தர வேண்டிய அந்த சமயங்கள் பல கட்டுப்பாடுகளை விதித்து 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 அந்த ஆன்மாக்கள் வெளியிலே தனக்குள்ளே விடுதலை பெறுவதை விட வெளியிலே கூட விடுதலை பெற முடியாத அளவு செய்து விடுகின்றன. சைவ சமயத்திலே அந்த குறைபாடு இல்லை. விடுதலை என்றால் சைவ சமயம் காட்டிய விடுதலையை நாம் நினைத்தும் பார்க்க முடியாது. அத்தனை சுதந்திரம் சைவ சமயத்திலே உண்டு. சில பேர் சொல்வார்கள், உங்களுடைய கோயில்களிலே தான் போய் பாருங்கள், சைவ கோயிலிலே தான் போய் பாருங்கள்.
ஒருவர் கோயிலுக்கு வருவார், இன்னொருவர் புறப்பட்டு போவார், இன்னொருவர் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவார், இன்னொருவர் பிரதிஷ்டை பண்ணுவார், இன்னொருவர் தேவாரம் பாடுவார். ஒரு ஒழுங்கு கிடையாது. எல்லாரும் ஆளுக்கொன்று செய்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சமயத்தை எப்படி ஒரு கட்டுப்பாடான உயர்ந்த சமயம் என்று சொல்வது என்று கேட்பார்கள். அதற்கு மேலாக மாற்று சமயத்தையும் அதற்கு உதாரணமாக காட்டுவார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களிலே போய் பாருங்கள், 9 மணிக்கு பூசை என்றால் 9 மணிக்குத்தான் மக்கள் வந்து சேர்வார்கள். எல்லோரும் முழங்காலிலே உட்கார வேண்டும் என்றால் எல்லோரும் முழங்காலிலே உட்காருவார்கள். தலையிலே பெண்கள் மொட்டாக்கு போட வேண்டும் என்றால் எல்லாரும் போட்டுக்கொள்வார்கள். பாதிரியார் பிரசங்கம் செய்யும் வரையும் பூஜை செய்யும் வரையும் காத்திருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் காத்திருப்பார்கள். பூஜை முடிந்தது போகலாம் என்றதும் எல்லாரும் போய்விடுவார்கள். அந்த கோயிலிலே ஒரு ஒழுங்குண்டு. நம் சைவ சமய கோயில்களிலே அப்படி இல்லையே என்று சில பேர் நம்முடைய சமயத்தினுடைய குறையாக அதை சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது குறையல்ல, அதுதான் சைவ சமயத்தினுடைய நிறை என்பது என்னுடைய அபிப்பிராயம். இது சும்மா ஐயா ஒரு 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 புகழ்ச்சிக்கு சொல்லுகிறார் அல்லது இட்டுக்கட்டி சொல்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் வேறு வேறு நிலையிலே இருக்கிறார்கள். என்னை போல மாது இல்லை, மாதுவை போல சரவணன் இல்லை, எங்களைப் போல புகழனார் ஐயா இல்லை. ஒவ்வொருவரும் வேறுபட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு கணவன் மனைவி கூட 100% ஒன்றான நிலையிலே இல்லை. இதுதான் உலகம். அதனால்தான் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் தோற்றத்தாலே ஒவ்வொருவரும் வேறுபடுகிறார்கள். நான் என்னை போல ஏன் மாது இல்லை என்றால், நான் வேறு மாது வேறு. என்னுடைய அகம் மாறுபடுவதனாலே புறம் மாறுபடுகிறது. நம்முடைய எல்லாருடைய அகங்களும் வேறு வேறாக இருப்பதால் தான் நாங்கள் எல்லோரும் புறத்திலே வேறு வேறு வடிவங்களோடு இருக்கிறோம். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வேறுபட்டிருக்கிற நாம் எல்லாரும் கோயிலிலே போய் ஒரே நேரத்திலே ஒரே மாதிரி கும்பிட முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதை ஒரு குழந்தையும் சொல்லும். 1ஆம் வகுப்பு மாணவன், 2ஆம் வகுப்பு மாணவன், 5ஆம் வகுப்பு மாணவன், +2 மாணவன், +1 மாணவன் அல்லது PhD மாணவன் எல்லாரையும் ஒரே வகுப்பிலே இருத்தி பாடம் நடத்த முடியுமா? அப்படி பாடம் நடத்தினால் அது பாடமாக இருக்குமா? பிரிவுகள் உண்டாக்கி வழிபட்டால் தான் அந்த வழிபாடு வழிபாடாக இருக்கும், அவரவருக்குரிய வழிபாடாக இருக்கும் என்பதால் தான் நம் பெரியவர்கள் வழிபாட்டையே 32 பகுதியாக பிரித்தார்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது 4 பகுதி. அது அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட 4 பகுதிகள். அதை பிறகு 8ஆக ஆக்கினார்கள். உண்மை சரியை, உண்மை உபாய சரியை, உண்மை கிரியை, உபாய கிரியை, உண்மை யோகம், உபாய யோகம், உண்மை ஞானம், உபாய ஞானம் 8ஆக ஆக்கினார்கள். அதோடு வழிபாட்டு முறை முடிந்து விட்டதென்றா? இல்லை என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னார்கள், ஒவ்வொன்றிலும் 8 இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், இப்படி எல்லாம் 8ஆக மாறுகிற பொழுது 32 வகையாக ஆண்டவனை நாம் தொழலாம் என்று சொன்னது நம் சைவ சமயம் ஒன்றுதான். அது மட்டும் இல்லை, 32 வகையாக தொழலாம் என்றால் பெரும்படியாக 32 வகை. அப்படி இல்லாமல் அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இன்னும் 100 வகை பிரிவுகள் உண்டு. அப்படி வழிபட்டு இருக்கிறார்கள். அப்படி வழிபட்டவர்களைத்தான் சிவனடியார்கள் என்று நம் சமயம் ஏற்றுக்கொண்டது. நான் சொன்னேனே சுதந்திரம் என்று சொன்னேனே, அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். திருவாரூரிலே ஒரு முறை அந்த தேவாசிரிய மண்டபத்துக்குள்ளே சிவனடியார்கள் எல்லாம் கூடியிருந்து சங்கமமாக சேர்ந்திருந்து சிவபெருமானுடைய புகழை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய புராணத்திலே வருகிற ஒரு கதை. எல்லா சிவனடியார்களும் இருந்து சங்கமமாக பேசுகிறார்கள். ஆண்டவனை அடைவதற்கு சொன்ன முறைகளிலே சங்கமம் என்பது ஒன்று. குரு லிங்க சங்கமம், இந்த 3ஆலும் நாம் இறைவனை அடையலாம் என்று சொல்கிறார்கள். சங்கமம் என்றால் என்ன என்றால் கூட்டு சேர்க்கை. தனி மனிதனாக இருக்கிற பொழுது எனக்கு இருக்கிற பலத்தை விட கூட்டு சேர்ந்து விட்டால் என்னுடைய பலம் அதிகரிக்கிறது. அது எப்படி விளங்குவது? வீதியிலே நான் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒரு லாரி வருகிறது, ஹோன் அடிக்கிறது, பதறி போய் துடித்து அந்த வீதியினுடைய ஓரத்துக்கு போகிறேன். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று. இதே ஒரு கல்யாண ஊர்வலம் என்று வையுங்கள்.
500 பேர் ஒன்றாக வீதியிலே ஊர்வலத்திலே நடக்கிறோம். அப்ப பின்னாலே வந்து ஒரு லொரி ஹார்ன் அடிக்கிறது என்று வையுங்கள். அப்ப யாராவது விலத்துவானா? லொரி தான் விலத்த வேண்டும், போறவன் விலக்க மாட்டானே. 500 பேர் கூடியிருக்கிறோம் என்ற அந்த நிலையாலே வருகிற பலம் அவனுக்கு ஒரு உறுதியை தரும். சங்கம வழிபாடு என்பது அதுதான். தனியே நான் ஒருவனாக இருந்து வழிபட முடியும். அதிலே வரக்கூடிய பலத்தை விட நாங்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து வழிபட்டால் வரக்கூடிய பலம், இந்த ஆன்ம பலம் என்பது மிக அதிகம் என்றுதான் அதையும் இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாக சொன்னார்கள். தேவாசிரிய மண்டபத்திலே சைவ பெரியார்கள் எல்லாரும் கூடி, சிவனடியார்கள் எல்லாரும் கூடியிருந்து சிவனுடைய பெருமையை பேசுகிறார்கள். அந்த கூட்டத்திலே விரல்மிண்டர் என்று ஒரு அடியார், நம் சிவனடியார்கள் 63 அவரும் ஒருவர், விரல்மிண்டர் என்று அவருக்கு பெயர். கொஞ்சம் கோபக்காரன். நம்முடைய சைவம்தான் எல்லா உணர்வுபட்ட மனிதர்களையும் அடியார்களாக ஏற்றுக்கொண்டது. இவர் கொஞ்சம் கோபக்காரன். அவருடைய கோப இயல்பொன்று உண்டு இருந்திருக்கும் போல் தெரிகிறது. அவரும் அந்த சிவனடியார் கூட்டத்திலே இருந்து சிவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சுந்தரர் அந்த வழியாக கோயிலுக்குள்ளே வந்தார். சுந்தரர் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆளாள சுந்தரர் என்று சொல்கிறோமே, அவர் யார் என்றால் சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கியவர். சிவபெருமான் ஒரு முறை தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டாராம். அலங்கரித்துக் கொண்டு, சிவபெருமானுக்கு கூட அந்த இயல்பு இருந்திருக்கிறது, தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு ஒரு கண்ணாடியிலே தன்னை பார்த்தாராம். அவருடைய அழகு சொல்லவா வேண்டும், அவருடைய அழகை அவரே ரசித்து சுந்தரத்தோடு இருக்கிற அந்த வடிவத்தை பார்த்து சுந்தரா வா என்றாராம். அந்த வடிவம் புறப்பட்டு தனியே வந்தது, அவர்தான் சுந்தரர் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார். சிவபெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுகிற சொல்லப்படுகிற ஒரு அடியார் வருகிறார். வந்து பார்க்கிறார். இந்த தேவாசிரிய மண்டபத்திலே சிவனடியார்கள் எல்லாம் கூடி இருந்து சிவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தரர் நினைத்தார், இந்த நேரத்திலே இடையிலே போகலாமா? எப்பொழுதும் சிவ சிந்தனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இடையிலே நடமாடக்கூடாது. நான் இந்த சபைக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். எல்லோரும் ஒருமித்த முறையிலே இருந்து கேட்க வேண்டும். இப்போ சுந்தரர் வந்தார். சுந்தரர் என்ன நினைக்கிறார், ஐயோ இவ்வளவு பெரிய சிவனடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரே, நம்முடைய சொற்பொழிவாளர் ஐயா இருக்கிறாரே, போலனார் ஐயா இருக்கிறாரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போகத்தானே வேண்டும் என்று சுந்தரர் நினைத்தார். அடுத்த நிமிடமே அவருடைய மனம் சொன்னது, எல்லோரும் சிவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இதற்கிடையிலே நான் போய் ஒரு தரம் வணக்கம் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் பேச்சுகளை நிறுத்திவிட்டு எனக்கு வணக்கம் சொல்வார்கள். அந்த ஒரு நிமிடமோ ஒரு வினாடியோ சிவன் புகழ் பேசப்படுவதை நான் ஏன் தடுக்க வேண்டும் என்று சுந்தரர் நினைத்தார். நினைத்தவர் என்ன செய்தார் என்றார், நான் ஏன் இடையிலே போனால் தானே அவர்கள் என்னை வணங்குவார்கள், நான் அவரை வணங்குவேன், இந்த சங்கமம் குறைவுபடும் என்று நினைத்துவிட்டு ஒருவருக்கும் வணக்கம் சொல்லாமல் ஒரு பக்கமாக கோயிலுக்குள்ளே போய்விட்டார். சிவனடியார்கள் யாரும் இதை கவனிக்கவில்லை. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி விரல்மிண்டரும் கூட இதை கவனித்திருக்க மாட்டார். கவனித்திருந்தால் அவர் அடியாராக இருந்திருக்க மாட்டார். யாராவது நம்மை போல ஒருத்தன் அந்த பக்கத்திலே கூட்டமாக உட்கார்ந்து இருந்திருப்பான். அவனுக்கு யாரையாவது இன்னொருவரோடு சண்டை பிடிக்க வைப்பதிலே அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் என்ன செய்தான், சுந்தரர் போறதை கவனித்தான், இவர்கள் கவனிக்காததையும் கவனித்தான். இங்கே ஒரு சண்டை மூட்டலாமே என்று நினைத்தான். அதற்கு யார் பொருத்தமானவர் என்று பார்த்தான். சும்மாவே கோபம் வருகிற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், விரல்மிண்டர் என்று அவருக்கு பெயர். இவரை வைத்துத்தான் இந்த சண்டையை தொடக்க வேண்டும் என்று மெல்ல இந்த விரல்மிண்டரை அப்படி தட்டினான். இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கிறதா என்று கேட்கப்படாது. ஒரு கதை சொல்லுகிற பொழுது அந்த சூழலை நாம் நினைத்து கொண்டு கதை சொன்னால்தான் அந்த கதை போய் பதியும். அந்த இருந்த சிவனடியாரிலே அந்த விரல்மிண்டருடைய காலிலே இவன் தட்டினான். விரல்மிண்டருக்கோ சிவன் பெருமை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது என்ன இவன் இடையூறாக தட்டுகிறானே என்று கொஞ்சம் கோபமாக பார்த்திருப்பார். என்னப்பா என்று கேட்டிருப்பார். எல்லாரும் சிவன் பெருமை பேசுகிறீர்களே, இங்கே ஒரு சாரியன் நடந்தது, அதை கவனித்தீர்களா என்றான் இவன். அந்த வேணும் என்று ஒரு ஆர்வம் தூண்டுகிற மாதிரியிலே ஒரு பிழை நடந்தது, கவனித்தீர்களா என்றான்.
அப்பவும் விரல்மண்டருக்கு ஆர்வம் வந்திருக்காது. என்னப்பா, என்ன பிழை, சீக்கிரம் சொல்லு, சிவன் பெருமை கேட்க வேண்டும் என்றிருப்பார் அவர். இவன் சொன்னான், நீங்கள் எல்லாம் சிவனுடைய பெருமையை, சிவனடியார் பெருமையை பேசுகிறீர்கள். இப்போ ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போனான், சிவனடியார்களுக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லவில்லை. கோயிலுக்குள்ளே போய்விட்டான், சிவனடியாருக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லவில்லை என்ற உடனே, சிவனடியாருக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல், ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போனான், கவனித்தீர்களா என்றான் இவன். விரல்மண்டருக்கு கோபம் வந்தது. என்னது, சிவனடியார்களுக்கு வணக்கம் சொல்லாமல் ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போனானா? அது எப்படி போகலாம் என்று அவர் சத்தம் போட்டார். இப்போ இவன் விடுவதாக இல்லை. இவன் சொன்னான், ஐயா, சும்மா சத்தம் போட்டு என்ன பிரயோசனம்? ஒருத்தன் போயிட்டான், சிவனடியார்களுக்கு வணக்கம் சொல்லாமல் போயிட்டான். இவனுக்கு நீ ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாமா, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? உடனே விரல்மண்டர் சொன்னார், கொடுக்கத்தான் வேணும். சிவனடியார்களை தொழாமல் கோயிலுக்குள்ளே ஒருத்தன் போகிறான் என்றால் அவனை தண்டிக்கத்தான் வேணும். சும்மா வளவள என்று பேசாதே ஐயா, என்ன தண்டனை சொல்லு என்றான் இவன். இப்போ விரல்மண்டர் பாடு கொஞ்சம் சங்கடமாக போய்விட்டது. எழும்பினார், எழும்பி சொன்னார், சுந்தரர் சிவனடியார்களை தொழாமல் உள்ளே போயிருக்கிறார், ஆகவே அவரை தண்டிக்கத்தான் வேண்டும். இப்ப என்ன தண்டனை என்று இவன் கேட்கிறான். நான் சொல்லுகிறேன், சிவனடியாரை தொழாமல் கோயிலுக்குள்ளே போன சுந்தரனை நான் சைவத்திலே இருந்து விலத்தி வைக்கிறேன் என்றார். நினைத்து பாருங்கள், சிவாம்சம் பொருந்தியவராகிய சுந்தரரை சாதாரண ஒரு விரல்மண்டர் சொல்லுகிறார், சிவபெருமானை தொழாமல், சிவனடியார்களை தொழாமல் போய்விட்டானா? அப்படியானால் நான் சுந்தரனை விலக்கி வைக்கிறேன் என்றார். சொல்லிவிட்டு திருப்பி தங்கள் வழிபாடு தொடங்கிவிட்டது. இப்ப இவனுக்கு இன்னும் திருப்தி இல்லை, இந்த சண்டை மூட்டுறவனுக்கு திருப்தி இல்லை. திருப்பி தட்டினான் விரல்மண்டரை. விரல்மண்டர் கோபமா பார்த்தார். என்னப்பா, நீ தானே சொன்னாய் அவனை நான் விலத்தி வைத்து விட்டேனே, இப்ப என்ன திருப்பி தட்டுகிறாய் என்று கேட்டிருப்பார். இவன் சொன்னான், அங்கதானையா பிரச்சனையே இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றார் இவர். உள்ளே போன சுந்தரரை நீங்கள் சைவத்திலே, சிவனடியார்களை தொழாமல் உள்ளே போன சுந்தரனை நீங்கள் சைவத்திலே இருந்து விலகி வைத்து விட்டீர்கள், அப்படித்தானே? ஆம். அப்படியானால் இப்ப இன்னொரு கேள்வி வருகிறதே, உள்ளே போன சுந்தரனை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அவரை என்ன பண்ண போகிறீர்கள் என்று கேட்டான். மனிதனுக்கு மனிதன் சண்டை மூட்டினது போய் கடவுளோட சண்டை மூட்டுறான். உள்ளே போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அவருக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற உடனே விரல்மண்டர் என்ன சொன்னாராம் எழும்பி நின்று, அப்படியா, போன சுந்தரனை சிவன் ஏற்றுக்கொண்டாரா? நீதி என்றால் எல்லாருக்கும் ஒரு நீதிதான். சிவனடியாரை தொழாமல் போன சுந்தரனை நான் சைவத்திலே இருந்து விலத்தி வைத்தேனே, அதுபோல சுந்தரனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானையும் நான் சைவத்திலே இருந்து விலக்கி வைக்கிறேன் என்றாராம். இப்படி ஒரு சமயம் இருக்குமா? நீங்கள் நினைந்து எனக்கு சொல்லுங்கள். இவ்வளவு சுதந்திரம் தருகிற ஒரு சமயம் இருக்குமா? எந்த சமயத்தினுடைய மூலக்கடவுளாகிய சிவபெருமானையே நான் சைவத்திலே இருந்து விலக்குகிறேன் என்கிறான் ஒருவன். இப்படி சொல்லிவிட்டு வேறொரு சமயத்தில் ஒருவன் உயிரோடு இருக்க முடியுமா? அந்த சமயத்தினுடைய மூல தெய்வத்தை நான் சமயத்திலே இருந்து விலக்குகிறேன் என்று சாதாரண ஒரு மனிதன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவன் அந்த சமயத்திலே இருக்க முடியுமா, உயிரோடு இருக்க முடியுமா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர் இப்படி சிவபெருமானை தள்ளி வைக்கிறேன் என்று சொன்னவுடனே நம் சைவ பெரியார்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். நான் நினைக்கிறேன், ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பஞ்சாயத்து கூடி இருக்கும். ஒருத்தர் செம்பில தண்ணியும் வச்சு உட்கார்ந்து இருந்திருப்பார். எல்லாரும் கூடின உடனே இந்த பிரச்சனை வந்து விட்டது. சுந்தரரை விலக்கி வைத்து விட்டார் விரல்மண்டர். அது மட்டும் போதாதென்று சிவபெருமானையும் விலக்கி வைத்து விட்டார். இந்த விரல்மண்டரை என்ன செய்வது? இதற்கு ஒரு தீர்ப்பு வேண்டும் என்று எல்லாரும் சிவனடியார் அந்த பஞ்சாயத்திலே இருந்த சைவ பெரியார்களை கேட்டார்கள். அவர்கள் கூடி ஆலோசித்து விட்டு சொன்னார்கள், சைவ சமயத்திலே இப்போதைக்கு 63 தொகுதி இருக்கிறது. இந்த 63 தொகுதிக்கும் ஒவ்வொருத்தரை நான் நியமிக்க வேண்டும். தேர்தல் எலெக்ஷன் போல 63 தொகுதிக்கும் 63 நாங்கள் நியமிக்க வேண்டும். பல பேரை நியமித்து விட்டோம். இப்ப இன்னும் 1-2 சீட் இருக்கிறது. இந்த சீட்டிலே ஒன்றை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் விரல்மண்டருக்கு கொடுத்து அவரையும் 63 அடியார்களிலே ஒருவராக ஏற்றுக்கொள்வோம் என்று சைவம் சொன்னது. இப்படி ஒரு சமயம் சொல்லுமா என்று நீங்கள் சொல்லுங்கள். மூல தெய்வத்தையே ஒருவன் சமயத்திலே விலத்துகிறான், அவனை கூட்டிக் கொண்டு வந்து நீயும் எங்கள் சிவனடியார்களில் ஒருவன் என்று சொல்லுகிற சமயம் என்றால்
இந்த சமயம் தருவது போன்ற ஒரு சுதந்திரத்தை வேறு எந்த சமயமாவது தருமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். அதனால் நான் சொல்லுகிறேன், நாங்கள் தனித்தனியாக எங்களுக்கு பெருமைகள் ஒன்றும் தேட தேவையில்லை. நான் பேச தேவையில்லை, இவர்கள் வழக்காட தேவையில்லை, பூலனாரையா இவர்கள் எல்லாம் திருவிழா கொண்டாட தேவையில்லை, நீங்கள் படிக்க தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. சைவ சமயத்தில் பிறந்து விட்டோம் என்ற ஒன்றே எங்களுடைய பெருமைக்கு போதுமானது என்பதை மறந்து போகாதீர்கள். சைவ சமயத்தில் பிறந்து விட்டோம், அது ஒன்றே எங்களுக்கு போதுமானது. அந்த சமயத்திலே தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், எல்லாவற்றையும் வரையறை செய்தார்கள் என்று சொன்னேனே. நம் சைவ சமயத்துக்கு இருக்கிற பெருமை என்னவென்று கேட்டால், பெருமைகளிலே இன்னொன்று என்னவென்று கேட்டால், காலாகாலமாக இந்த சமயத்திலே யாரோ ஒரு ஞானி தோன்றி இந்த சமயத்தை செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு தெரிந்த அறிவை கொண்டு சொல்லுகிறேன், இயேசுநாதருக்கு பிறகு கிறிஸ்தவத்திலே அவரளவு வலிமை பெற்ற ஒரு தலைவர் தோன்றவில்லை. நபிகள் பெருமானுக்கு பிறகு இஸ்லாமிலே அவரளவு வலிமை பெற்ற ஒரு தலைவர் தோன்றவில்லை. பௌத்த மதத்திலே புத்தருக்கு பிறகு அவரளவு தோன்றிய ஒரு வலிமை பெற்ற தலைவர் தோன்றவில்லை. ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே இன்னாருக்கு பிறகு இன்னார் தோன்றவில்லை என்று சொல்லவே இடமில்லாமல் இந்த நூற்றாண்டிலும் கூட நம்முடைய அடியவர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய அடியவர்களிலே ஒருவர் பிறந்த மண் தான் இந்த மண் என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அரியார் சுவாமியை இந்த மண்ணிலே வந்தபடியால் அவரை புகழ வேண்டும் என்று நான் புகழவில்லை. இனி வாரியார் வந்து எனக்கு ஒன்றும் தரப்போவதும் இல்லை, நான் வாரியாருக்கு ஒன்றையும் கொடுக்க போவதும் இல்லை. வாரியார் சுவாமிக்கு இருந்த பெருமை என்னவென்றால், சமயத்தை பேசினார் என்பதல்ல, பேசினபடி வாழ்ந்தார் என்பதுதான் வாரியார் சுவாமியினுடைய பெருமை. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்கினால் எங்கள் பேச்சுக்கும் எங்களுக்கும் பெரும்பாலும் தொடர்பு இருப்பதில்லை. ஒரு சிலரை தவிர்த்து சொல்லுகிறேன், இருப்பதில்லை. வாரியார் சுவாமி அவர்கள் பேசியபடி வாழ்ந்து காட்டினார்கள். வாரியார் சுவாமி செய்கிற சிவபூசையை பார்ப்பதற்கென்று எத்தனை பேர் போட்டி போடுவார்கள் தெரியுமா? அவரை பார்த்தாலே அந்த தெய்வ ஒளி பொங்கும். அத்தகைய ஒரு மகான் தோன்றிய மண்ணிலே இருந்து கொண்டுதான் நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். நம்முடைய சமயத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகளிலே பல பெருமைகள் உண்டு. அதை சொன்னால் இன்றைக்கு நேரம் போய்விடும், வழக்காடு மன்றத்துக்கு நேரம் போய்விடும் என்றபடியால் சுருங்கச் சொல்லுகிறேன். காலாகாலத்துக்கு இறைவன் ஒவ்வொருவரை அனுப்பி பாடல்கள் பாட வைத்து அல்லது ஏதோ செய்தி சொல்ல வைத்து சைவ சமயத்தை புது பொலிவு குறையாமல் இன்றைக்கு வரையும் வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருந்த பெரியவர்களிலே நம்முடைய அடியார்கள் பெருமக்கள் பல பேரிலே நம்முடைய நால்வர் பெருமக்கள் முக்கியமானவர்கள். ஆண்டவனுடைய அருளை நினைந்து அவர்கள் பாடிய தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்கள் சைவ சமயத்துக்கு காப்பாக இருந்து வந்தன. ஆனால் அது தொகுப்பாக இருக்கவில்லை. அங்கங்கு பாடிய இடங்களிலே அந்த பாடலை வைத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இந்த பாடல்கள் தனித்தனி கிடந்தால் அழிந்து போய்விடுமே என்று ஒருவர் கவலைப்பட்டார். அவர் யார் என்று கேட்டால், நம்பியாண்டார் நம்பி என்கின்ற ஒரு பெருமனிதன். சின்ன வயது, அவருடைய தந்தையார் ஒரு அந்தனர், பிள்ளையாருக்கு பூசை பண்ணுவார். இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிள்ளையாருக்கு பூசை பண்ணுகிறவர். இந்த தந்தையார் ஒரு நல்ல வேலை செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். காலையிலே பிள்ளையாருக்கு பிரசாதங்கள் செய்து தட்டத்திலே எடுத்துக்கொண்டு போகிற பொழுது இந்த பிள்ளை பார்த்திருப்பான். இவர் கொண்டு போய் பூசையெல்லாம் முடிந்த பிறகு இந்த பிரசாதத்தை தனக்காகவோ வீட்டிலே இருக்கிறவர்களுக்காகவோ கொண்டு வந்திருக்க மாட்டார். அந்த கோயிலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்திருப்பார். வீட்டுக்கு வருகிற பொழுது இந்த வெறும் தட்டு தான் வீட்டுக்கு வருகிறது. இந்த பிள்ளை ஒரு நாளும் பார்த்தான். அப்பா எங்கே போகிறார் என்று கேட்டால் அம்மா சொல்கிறார், பிள்ளையாருக்கு பூசை பண்ண போகிறார். இந்த பலகாரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு போகிறாரே, அது யாருக்கு என்றால் அது பிள்ளையாருக்கு கொடுக்க கொண்டு போகிறார். பிறகு பார்க்கிறான், இந்த தட்டு வெறும் தட்டாக வருகிறது. அப்ப இவன் என்ன நினைத்து விட்டான், சின்ன பிள்ளை அல்லவா, பிள்ளையார் அப்பா பூசை பண்ணின உடனே ஒவ்வொரு நாளும் இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுகிறார் என்று அவன் மனதிலே பதிவு செய்து கொண்டான். பெற்றோர்கள் வாழுகிற முறைப்படித்தான் பாருங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள். அதை நாம் மறந்து போகக்கூடாது.
இன்றைக்கு நாம் பல பெற்றோர்களை பார்க்கிறேன். பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், என் பிள்ளை கெட்டுப்போனான் என்று கவலைப்படுகிறார்கள். அப்படி கவலைப்படுகிறவர்களை பார்த்தால் பிள்ளை கெடுவதற்கு அவர்கள்தான் காரணமாக இருந்திருப்பார்கள். நாம் அதை மறந்து போகக்கூடாது. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு படிக்கிறதுக்குரிய உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தான், பென்சில் பேனை எல்லாம் வாங்கி கொடுத்தான். ஒரு நாள் இந்த தந்தை வேலை விட்டு வருகிறார். அப்பதான் இந்த பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு வருகிறான். என்னமோ அன்றைக்கே தந்தைக்கு ஒரு உணர்வு தோன்ற அந்த பிள்ளையை பக்கத்திலே கூப்பிட்டான். பிள்ளை வந்து நின்றான். உன்னுடைய புத்தக பையை கொடு என்றார் இவர். இவன் பயத்திலே கொஞ்சம் விழித்தான். குடு என்று தந்தை அந்த பையை பிடுங்கி எடுத்தார். எடுத்து இந்த பையை திறந்து உள்ளுக்கு தேடி தேடி பார்த்தால் தான் வாங்கி கொடுக்காத ஒரு புது பேனை அந்த பையிலே இருக்கிறதை பார்த்தார். தந்தைக்கு பெரிய கவலையாக போய், இந்த பேனை நான் வாங்கி கொடுக்கவில்லையே இவனுக்கு, எப்படி இந்த பேனை வந்தது? இப்ப அந்த பையனை பிடித்து மிரட்டினார். ஏய், இந்த பேனை நான் உனக்கு வாங்கி தரவில்லை, இது எப்படி உன் பையிலே வந்தது? அவன் பக்கத்திலே யாரோ பையனிடம் இருந்ததை திருடி கொண்டு வந்து விட்டான். அதை எப்படி அப்பாவிடம் சொல்வது? இவன் விழிக்கிறான். அப்பா கோபம் வந்து 2 அடி போட்டார். அம்மா ஓடி வந்தாள். ஐயோ, என் பிள்ளையை கொல்லாதீர்கள் என்றாள். இது தாய்மார் வழக்கமாக வைத்திருக்கிற ஒரு ஆயுதம். இந்த அப்பாவுக்கு கோபம் வந்தது. அம்மாவுக்கு 2 அடி போட்டார். இங்க பாரடி, ஆருடைய பேனையோ இவன் களவெடுத்துக் கொண்டு வந்திருக்கிறான். இவன் சொன்னவனே இந்த தாய் சொன்னால், தெரியாம பண்ணிவிட்டான், மன்னியுங்கள் என்றான். இது என்னடி தெரியாமல் பண்ண வேண்டும்? அப்பா சொல்றார், இது என்னடி தெரியாம பண்ண வேண்டும்? இவனே வேலையை திருட வேண்டும். நான் தான் ஆபீஸில் இருந்து வாரம் 10 பேனை திருடி கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்கிறேனே என்றான். நம்முடைய பிழைகள் தான் பிள்ளைகளை பிழையாக்குகின்றன. நம்முடைய உயர்வுகள் தான் பிள்ளையை உயர்த்துகின்றன. இந்த அந்தனர் இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டு போனதை பதிவு செய்து வைத்திருந்தான். இந்த பிள்ளை ஒரு நாள் தந்தைக்கு சுகமில்லை. தந்தை என்ன செய்தார்? இந்த பிள்ளையை கூப்பிட்டு, நீ உனக்கு எல்லாம் பூஜை முறைகள் சொல்லி தந்திருக்கிறேன் தானே, இந்த பிரசாதத்தை கொண்டு பூஜை பண்ணிவிட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். இவர் அந்த பூஜை செய்வதற்காக போகிறார். இந்த சின்ன பிள்ளை அங்கே போகிறான். பிள்ளையாருக்கு பூஜை எல்லாம் அபிஷேகம் பண்ணினான், எண்ணெய் காப்பு வைத்தான், எல்லாம் பண்ணிட்டு பூஜை பண்ணினான். பூஜை பண்ணி பிரசாதத்தை வைத்து, பிள்ளையாரே பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடு என்றான். கற்பிள்ளையார் சாப்பிடுவாரா? அவர் வழக்கம் போல அப்படியே இருக்கிறார். இவன் திரும்பி சொன்னான், சாப்பிடு சாப்பிடு என்றான். பிள்ளையார் சாப்பிடவில்லை. இவன் பயந்து போனான். அப்படியானால் நான் செய்த பூசையிலே ஏதோ பிழை என்று தானே நீ வந்து சாப்பிடாமல் இருக்கிறாய்? நான் வீட்டுக்கு போனால் அப்பா என்னை அடிப்பாரே, ஆகவே நீ சாப்பிடும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையாரை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவருடைய வயிற்றிலே தன் தலையை போட்டு அடித்தான். சாப்பிடவா என்று அடித்தான். பிள்ளையார் இறங்கி விட்டார். வெளிப்பட தோன்றி அந்த பிரசாதம் முழுவதும் சாப்பிட்டார். பின்னேரம் பூஜை முடிந்து வந்து வீட்டிலே காட்டுகிறான். அந்த தட்டம் வெறுமையாக இருக்கிறது. அப்பா கேட்டார், எங்கே கொண்டு போன பிரசாதம் என்று எல்லாம் என்று கேட்டார். இவன் சொன்னார், பிள்ளையார் சாப்பிட்டு விட்டான் அப்பா என்றான். அப்பாவுக்கு ஆச்சரியம். பிள்ளையார் வந்து பிரசாதம் சாப்பிடுவாரா? அவர் 40 வருஷமாக பூஜை பண்றவர். அவருக்கு அப்படி ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. இவன் பொய் சொல்லுகிறான். இவன் சாப்பிட்டு விட்டு வந்து அல்லது நண்பர்களுக்கு கொடுத்து விட்டு பொய் சொல்லுகிறான் என்று நினைத்துக் கொண்டு, வா இப்போ நான் பிரசாதம் செய்து தருகிறேன், பிள்ளையாருக்கு கொடு, சாப்பிடுகிறாரா பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த பிள்ளை அழுது வந்தான். பிரசாதத்தை பிள்ளையாருக்கு முன்னாலே வைத்தான். அப்பா சந்தேகப்படுகிறார், சாப்பிட்டு காட்டு என்று உடனே பிள்ளையாரே வந்து சாப்பிட்டார். அவர்தான் இந்த நம்பியாண்டார் நம்பி. இவருக்கு என்ன ஆசை? நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் பாடி வைத்த பாடல்களை எல்லாம் தொகுத்து திருமுறைகளாக்கி வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு அந்த ராஜராஜ சோழ அரசனும் துணை செய்தான். இந்த திருமுறைகள் எங்கே இருக்கிறது என்று ஐயா சொன்னாரே, நம்முடைய குரு ஊவேசா ஐயா போல தேடி எல்லா இடத்துக்கும் போனார். சிதம்பரத்திலே ஒரு இடத்திலே இந்த திருமுறைகள் ஒரு அறையிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தார். அங்கே போய் அந்த திருமுறைகளை பெற்று அதை பதிவு செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார். அங்கே இருந்த அந்தணர்கள் சொன்னார்கள், இது தேவார முதலிகள் நமக்கு கொண்டு வந்து வைத்து இந்த அறையை பூட்டி விட்டு போயிருக்கிறார்கள். இதை திறக்கிற உரிமை நமக்கு இல்லை. அவர்கள் 3 பேரும் வந்தால்தான் இதை திறந்து தர முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு சினிமாவிலையும் பார்த்திருப்பீர்கள். அரசனிடம் போய் சொன்னார் இவர். அரசன் செய்தி அனுப்பினான் தில்லை அந்தணர்களுக்கு,
நாளைக்கு மூவரும் நம்முடைய சிதம்பரத்துக்கு வருகிறார்கள், தயார் பண்ணுங்கள் என்றார். இவர்களுக்கு ஆச்சரியம், மூவர்கள் இந்த காலத்திலே வருவார்களா என்று வியந்தார்கள். அடுத்த நாள் இந்த 3 பேருடைய விக்கிரகங்களையும் செய்து கொண்டு பல்லக்கிலே ஏற்றி கொண்டு வந்தான். இப்போ கீழே இந்த அந்தணர்கள் சிரித்தார்கள். இது சிலைகளை அல்லவா கொண்டு வந்திருக்கிறீர்கள், மூவர் வந்தால்தானே இதை திறக்க முடியும் என்று நாங்கள் சொன்னோம் என்று அவர்கள் சொன்ன உடனே இந்த ராஜராஜ சோழன் கேட்டானாம், சிதம்பரத்திலே நீங்கள் பூசை பண்ணுகிறது சிலையா அல்லது சிவனா? அது சிலை என்றால் இதுவும் சிலைதான், அது சிவன் என்றால் இவர்களும் மூவர்தான் என்று சொன்ன உடனே அந்த வாதத்தை மறுக்க முடியாமல் திறந்து அந்த திருமுறைகளை எடுக்க கொடுத்தார்கள், தேவாரங்களை எடுக்க வழிபண்ணினார்கள். அதிலே சில தேவாரங்களை கரையான் தின்று விட்டது. கவலைப்படுகிறார் நம்பியாண்டார் நம்பியார், கிடைத்தற்கரிய இந்த தேவாரங்கள் சிலது அழிந்து போய்விட்டதே என்று கவலைப்பட்ட பொழுது, காலத்துக்கு ஒவ்வாதனவற்றை நான் அழித்து விட்டேன், மற்றவற்றை தொகுத்து வை என்று சொல்லுகிற பொழுது அந்த தேவாரங்களை எல்லாம் எடுத்து தொகுத்தவர், திருமுறைகளாக தொகுத்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி. இந்த திருமுறைகள் ஆரம்பத்திலே எப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், தனித்தனியே கிடந்தால் சிதைந்து போய்விடும், அதையே ஒரு மாலையாக கட்டிவிட்டால் நிரந்தரமாக நிற்கும். அப்படித்தான் இந்த திருமுறை பாடல்களை எல்லாம் தனித்தனியாக கிடந்தால் தொலைந்து விடப் போகிறது என்று திருமுறைகளாக இந்த நம்பியாண்டார் நம்பி வகுத்தார். இது வரலாறு. இதிலே ஒரு செய்தி இருக்கிறது, நம்பியாண்டார் நம்பி வகுக்கிற பொழுது 7 திருமுறைகளைத்தான் வகுத்தார் என்று சொல்கிறார்கள். மற்றவை பின்னாளிலே சேர்க்கப்பட்டன, அதற்கு பிறகு கடைசியாகத்தான் பெரிய புராணம் சேர்க்கப்பட்டது என்பதெல்லாம் செய்திகள். இது பற்றி நான் இப்பொழுது இது சரி இது பிழை என்று ஒன்றும் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு இந்த வழக்காடு மன்றத்திலே எழும்பியிருக்கிற கேள்வி, இப்படி பாடல்கள் எல்லாம் அருட்பாடல்கள் எல்லாம் அழிந்து போய்விடாமல் தொகுத்து வைக்க வேண்டும் என்று நம்முடைய சைவ பெரியார்கள் செய்த அந்த திருமுறை தொகுப்பிலே ஏன் நம்முடைய அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை தொகுக்கவில்லை? இதுதான் கேள்வி. அருணகிரிநாதர் பாடல்கள் என்றால் அது சாதாரணமான பாடல்கள் அல்ல, எத்தனையோ பாடல்கள் உண்டு. தமிழுக்கு ஒரு புதுப்பாதை அமைத்து பாடல் செய்தவர் நம்முடைய அருணகிரிநாதர். அவருடைய அந்த சந்தம் என்பது இருக்கிறதே, இசை தெரிந்தவர்களுக்கு தெரியும், இசையிலே சுருதி மாதா லயம் பிதா என்பார்கள். பெரும்பாலான பாடல்கள் எல்லாம் சுருதிக்கு பாடிய பாடல்கள். நம்முடைய அருணகிரிநாதர் தான் லயத்துக்கு பாடினார். அந்த வேகமான லய ஓசையிலே சொற்பொருள் சிதையாமல் பாடுவதிலே அருணகிரிநாதருக்கு நிகர் அருணகிரிநாதராகவே தான் இருந்திருக்கிறார். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், வேல்விருத்தம், மயில் விருத்தம் என்று இத்தனை பாடல்களை அருணகிரிநாதர் பாடி வைத்திருக்கிற பொழுது இவற்றையும் ஏன் நம்முடைய திருமுறைகளிலே ஒரு திருமுறையாக தொகுக்க கூடாது, அப்படி தொகுக்காமல் விட்டது தவறு என்று வழக்காடுவதற்காக நம்முடைய சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வழக்கை தொடுப்பதற்காக. அதென்ன தாமல் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், உங்க ஊர்க்காரர். இன்றைக்கு நான் அவரை முகத்துக்கு நேராக புகழக்கூடாது என்று எனக்கு தெரியும். நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல் என்று சொல்வார்கள். நமக்கு விருப்பப்பட்டவர்களை அவர்கள் இல்லாத இடத்திலே தான் பாராட்ட வேண்டும். ஆனால் நான் இதற்காக இன்னொரு தரம் வந்து தனியே பாராட்ட முடியாது என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த தமிழிலே ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே வாழையடி வாழையாக அறிஞர்களும் பேச்சாளர்களும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பேச்சாளர் வரிசையிலே இன்றைக்கு இருக்கிற தலைமுறையிலே சிந்தனையும் சொத்திறனும் கொண்ட ஒரு அருமையான பேச்சாளராக நான் மதிக்கிற ஒருவர் தாமல் சரவணன் அவர்கள். அவர்தான் இன்றைக்கு இந்த வழக்கை தொடுக்கப் போகிறார். ஏன் அருணகிரிநாதர் பாடலை திருமுறைகளிலே நாம் சேர்க்கவில்லை, சேர்க்காதது குற்றம் என்று சொல்லப் போகிறார். அதற்கு மறுப்பு சொல்வதற்காக வந்திருக்கிறவர் என்ன நான் கண்டு பொறாமைப்படுகிற ஒருவர். இவர்களுடைய அப்பா தான் எனக்கு குருநாதர். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சொன்னார்களே, அவர்கள்தான் என் குருநாதர். 1000 தான் நான் அவரை குருநாதர் என்று சொன்னாலும் அவர் இரத்தத்திலே பிறந்த உரிமை மாதுவுக்குத்தான் உண்டு, அவருடைய புதல்வர். தூர இருந்து பார்த்த எங்களுக்கே அவர் இவ்வளவு தந்திருக்கிறார் என்றால் அவர் இரத்தத்திலே பிறந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவற்றை கொடுத்திருப்பார். இன்றைக்கு இலக்கிய உலகத்திலே முக்கியமான ஒரு பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய மாது அவர்கள். இவர் இல்லை, திருமுறைகளிலே
நம் அருணகிரிநாதர் பாடல்களை தொகுக்காதது சரிதான் என்று பதில் சொல்ல வந்திருக்கிறார். இப்பொழுது முறைப்படி வழக்கு தொடங்குகிறது. இந்த இனி இங்கே நடக்கப் போவது ஒரு நீதிமன்றம். இதுவரை நான் செய்தது என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தேன். இனி நீதிமன்றம் தொடங்குகிறது. ஒரு நீதிமன்றத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நீதிமன்றம் தொடங்கிவிட்டால் இடையிடையே எழும்புவதோ சத்தம் போடுவதோ குற்றமாக கருதப்படும். நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்திலே இந்த நீதிமன்றத்துக்கு உங்கள் செவிகளை கடனாக கொடுத்து இந்த வழக்கை உன்னிப்பாக கேட்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தின் சார்பாக உத்தரவிடுகிறேன். பேசுகிற இந்த வக்கீல்களுக்கும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். இந்த வழக்கை போலனார் அவர்கள் இந்த மன்றத்திலே ஏற்றுவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். இலங்கையிலே இருந்து என்னை இந்த வழக்கை தீர்த்து தரும்படி நீதிபதியாக கூப்பிட்டிருக்கிறார்கள். இங்குள்ளவர்கள் வழக்காட வந்திருக்கிறார்கள். வழக்காட வந்தவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நீதிபதியின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தினால்தான் இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியும். ஆகவே இந்த நீதிபதியிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? இல்லாவிட்டால் இந்த நீதிபதியிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவருக்கு கீழே இந்த வழக்கை நாங்கள் வாதிட விரும்பவில்லை என்று சொன்னார், உடனடியாக என்னை நீக்கி புகழனார் வேறொரு நீதிபதியை இதிலே நிறுத்தி இந்த வழக்கை நடத்துவார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே 2 அணி வக்கீல்களும் தங்கள் நம்பிக்கையை, இந்த நீதிமன்றத்தின் மீதான தங்கள் நம்பிக்கையை உறுதி செய்துவிட்டு, முதலிலே குற்றம் சாட்டுகிறவர், அது உறுதி செய்யப்பட்டால் குற்றம் சாட்டுகிறவர் வழக்கை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். மிகவும் புண்ணியம் வாய்ந்த ஒரு மண் என்று எங்கள் நீதியரசு அவர்கள் சொல்லி தொடங்கினார். ஒரு நல்ல கேள்வி. அவர் நீதிபதியாக இருந்து நடத்துகின்ற இந்த வழக்காடு மன்றத்தை நம்பகத்தன்மையோடு வழக்கு சொல்ல வந்திருக்கிற நான் ஏற்கிறேனா என்று ஐயா கேட்டிருக்கிறார். ஐயா, இலங்கை என்பதால் இங்கு நடப்பதெல்லாம் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. எங்கள் தமிழ்நாட்டில் இப்போதெல்லாம் நீதியின் மேலேயே நம்பிக்கை இல்லை என்கிற போது நீதிபதியின் மேலே நம்பிக்கை இருக்கிறதா என்கிற கேள்வியை விசித்திரமாக பார்க்கிறோம். இருந்தாலும் மற்றவர்களுக்கு எப்படியோ, அதனால் தானோ என்னவோ நம்முடைய புகழனார் அவர்கள் நாடு விட்டு நாடு நீதிபதியை நியமித்திருக்கிறார். நீங்களே பதில் சொல்லிவிட்டீர்கள். நாடு விட்டு நாடு மட்டுமல்ல, ஒருவேளை இப்படி ஒரு தலைப்பிலே வழக்காடு மன்றம் நடந்தால் நடுவிலே உட்கார மிக தகுதி வாய்ந்தவர் இந்த மண்ணின் சொந்தக்காராக இருக்கிற வாரியார் சுவாமிகள். அவர் இப்போது சூட்சுமமாக அமர்ந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நீங்கள் நீதிபதியாக வந்திருக்கிறீர்கள் என்றால் அவருடைய உத்தரவோடு வந்திருக்கிறீர்கள் என்கிற போது உங்களை விட வேறொருவர் சிறந்த நீதியரசர் இல்லை என்று சொல்லி உங்களுடைய தலைமையின் கீழே இந்த வழக்கு நடப்பதை நான் மனதார ஆமோதித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சரவணன் அவர்களே. இப்பொழுது மாது அவர்கள் தனது கருத்தை பதிவு செய்வார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நீங்கள் இலங்கையிலேருந்து வந்ததா எதிர்த்து வழக்கறிஞர் சொன்னார். நீங்கள் அங்கேருந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் சட்டையை கட்டிட்டா உங்களை பார்த்தாலும் வாரியார் சாமி மாதிரியே தான் இருக்கும். அதை விட சேர்க்கலாமா வேண்டாமாங்கிற இந்த வழக்காடு மன்றத்துக்கு உங்களை விட சிறந்த நடுவர் வேற யாரும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? சில நூல்களை சேர்க்கலாமா வேண்டாமான்னு வந்த போது முதல்ல மறுப்பு வந்ததே இலங்கையிலேருந்து வந்தவங்களால தான். அதனால உங்களை விட சிறந்த நீதிபதி இருக்க முடியாதுங்க நேரத்தில் உங்களுடைய நீதிபதி தன்மையை நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வழக்கை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இப்பொழுது இவர்கள் இந்த வழக்கு முடியும் வரையும் இந்த நீதிமன்றத்தின் நேர்மை மீது சந்தேகம் தெரிவித்து பேசக்கூடாது என்று உத்தரவிட்டுவிட்டு வழக்கை மன்றத்திலே பதிவு செய்யுமாறு சரவணன் அவர்களுக்கு நான் உத்தரவிடுகிறேன்.